ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பர் ஆன இன்ஃபர்மேஷனை பத்தி பார்க்க போறோம். தமிழகம் கொடூரமான கொலை வழக்கால் பெரும் அதிர்ச்சியில் உறைந்துள்ளது. ஈரோடு, சிவகிரி, பல்லடம் எல்லாம் ஒரே கொடூர குழுவின் நடமாட்டம். 2024 திருப்பூர் மாவட்டத்தில் தெய்வசிகாமணி மற்றும் அவரது குடும்பத்தினர் படுகொலை செய்யப்பட்டனர். அடுத்து பல்லடத்தில் தந்தை, தாய், மகன் கொல்லப்பட்டனர். சற்று பின்னர் சிவகிரியில் ஒரு தம்பதி கத்தையால் அடித்து படுகொலை செய்யப்பட்டனர். 3 சம்பவங்களும் ஒரே மாதிரியானது. வயதானவர்கள், தனியார் வீடுகள், நகை கொள்ளையூர். சிறப்பு புலனாய்வு போலீசார் தீவிர வேட்டையினை தொடர்ந்து ஆச்சியப்பல், மாதேஸ்வரன், ரமேஷ் ஆகியோரை கைது செய்தனர். அவர்கள் அளித்த வாக்குமூலத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. நாங்கள் தான் 3 கொலை செய்தோம். மொத்தம் 66 சவரன் நகை கொள்ளை ஒரே குழுவினால். இது திட்டமிட்ட கொலைதான். இதுதான் தமிழக மக்களின் நிம்மதியை கலைத்துள்ளது. தமிழகத்தை உலுக்கிய கொலைகளுக்கு பின்னால் ஒரே குழுவா? மேலும் எத்தனை கொலைகள் இவர்களால் செய்யப்பட்டுள்ளன? காவல்துறை தொடரும் விசாரணையில் உண்மை முழுவதும் தெரிய வருமா? இந்த கொடூர பாவிகளுக்கு முடிவு கட்டப்படுமா என்பதை எதிர்பார்ப்போமே. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மேலும் இப்படி நிகழாமல் இருக்க என்ன செய்யலாம் என உங்கள் கருத்தை கமெண்டில் தெரிவியுங்கள்.